tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மரகத நாணயம். புதுமுக இயக்குனரின் வருகையால் பல நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வருகிறது. திறமையான கலைஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்படியான புதுமுக இயக்குனர் சரவணன் இயக்கத்தில் மரகத நாணயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். படத்தின் கதை. கதையின் ஹீரோ ஆதி வேலை கிடைக்காமல் பணத்துக்காக நண்பர்களுடன் சேர்ந்து சிறு சிறு கடத்தலில் ஈடுபடுகிறார். பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை மனதில் இருக்கிறது. மரகத நாணயம் பற்றி கேள்விப்பட அதன் மீதுள்ள மோகத்தில் வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அதை எடுக்க கூலிப்படையை நாடுகிறார். ஆனால் மரகத நாணயம் என்பதுமே எல்லோரும் பின்வாங்குகிறார்கள். அதை தொட்டவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோரையும் பயம் காட்டுகிறது. கடைசியில் இந்த ஆர்டர் மைம் கோபி மூலம் ஆதிக்கு கிடைக்க இவர் நாணயத்தை எடுக்கிறதுக்காக அதை தேடி அலைகிறார். பல உண்மைகள் அப்போது வெளிவருகிறது. மரகத நாணயம் எப்படி வந்தது, அதன் பின்னணி என்ன, ஆதியின் கைக்கு அது கிடைத்ததா, அவர் உயிருக்கு ஆபத்து வந்ததா என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ். இயக்குனர் நிச்சயம் பாராட்ட வேண்டும். அறிமுகமாக இருந்தாலும் படத்தை சரியாக கொண்டு சென்றிருக்கிறார். ஹீரோ ஆதி, அவரது நண்பர் நிக்கிகள் ராணி என அனைவருமே நன்காக நடித்திருக்கிறார்கள். காமெடிக்கு குறைவில்லை. வயிறு குலுங்க சிரிக்க நாங்க கேரண்டி. நிக்கிகள் மூலம் கதையின் ட்விஸ்ட் வைத்து அருமை. படத்தின் திகில் காமெடி என கலந்திருப்பதால் அதுக்கேற்றவாறு பின்னணி இசை கொடுத்திருப்பது கச்சிதம். காமெடி நடிகர் பிரேமானந்தா ஒரு காட்சியில் வந்தாலும் ஸ்கோர் அள்ளி விடுகிறார். படத்தின் பல்ப்ஸ் ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக காட்டியிருக்கலாம் என தோன்றுகிறது. மொத்தத்தில் மரகத நாணயம் ஓகே, குடும்பத்துடன் சிரித்து ரசிக்கலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.5.